அல்லாஹ்வுடைய கீதை கொண்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆவுல கற்றுக்கொண்டு ஒளிமாறன் நாதாக்கள் துஆவுல கற்றுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு எல்லாவும் அல்லாஹ்வுடைய கீதை கொண்டு நாம் எல்லாம் ஒரு சிறப்புமிக்க மாசில் இருக்கிறோம். எல்லா ஹாஜிகளும் மக்கா நோக்கி மதீனா நோக்கி சென்று கொண்டு இருக்கார்கள். நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம ஆசையோடு இருக்கிறோம். அல்லாஹ் மீது ஆசை வைக்கிறோம், ரசூல் மீது நேசம் வைத்திருக்கோம், அந்த அமல் மீது பாசம் வைத்திருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு எல்லா மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த அமலை சேர்த்து வைத்து ஹாஜி ஆக்கி அல்லாஹ் அருள் புரிவானா. அல்ல ஹஜ்ஜி அஷூரும் மாலுமாத். ஹஜ்ஜிங்கிறது அல்லாஹ்வுடைய கீதை கொண்டு அது குறிப்பிட்ட மாதம்தான் வரும், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம். இந்த குறிப்பிட்ட காலம் நேரம் அப்படி மாதம் அப்படி சொன்னால் வாழ்க்கையில் ஒருக்கத்தையும் செய்வோம். ஹஜ்ஜி ஒன்றாவது களிமா, அது பரிபூர்ணமாகுது. ரெண்டாவது தொழுகை, இந்த களிமா கொண்டு தான் தொழுகை பரிபூர்ணமாக முடியும். மூன்றாவது நோன்பு, இந்த களிமாவும் தொழுகையும் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் நோன்பு பரிபூர்ணமாகும். நான்காவது ஜக்காத்து. ஜக்காத்துங்கிறது நாம் என்ன அப்படின்னு கேட்டால் வாழ்க்கை எப்படி வந்து கேட்டால் நம்மளோட காசு இருந்தால் கொடுக்குறது, இல்லை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அல்ல. வாழ்க்கையில் ஒரு மனிதன் தானம், தியானம், நிதானம், தானம், தியானம், நிதானம். தானம்ங்கிறது அவன் இருக்குது, தியானம்ங்கிறது அது எப்பவுமே இருக்கும், நிதானம்ங்கிறது மனிதன் எல்லா காலங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் எல்லா மாதத்துலேயும் நம்மளான்றது என்ன செய்யணும், சக்காத்தின் அடிப்படையில் சதக்கா செய்து கொண்டு இருக்கணும். ஹஜ்ஜி, ஹஜ்ஜுங்கிறது மனுஷனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு கடமையாக்கப்பட்டது. ஹஜ்ஜி செய்து மனுஷன் என்ன செய்யணும், ஆசைப்படணும். ஆசைப்பட்டு இந்த மனுஷன் எது அப்படின்னு கேட்டால் துஆல வைக்கணும். ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவன் துஆல வைக்கணும். அந்த துஆ எப்படி வைக்கணும், யா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தா. அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தில் முதல்ல எனக்கு உடல் ஆரோக்கியத்தா, இரண்டாவது உனக்கு கட்டுப்படுற பாக்கியத்தை தா, இரண்டாவது என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அடிப்படையில் வழிமுறை செய்தார்களோ அந்த வழிமுறை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தா. மூன்றாவது யா அல்லாஹ் உன்னை கொண்டு அவர்களை நிலவரக்கூடிய பாக்கியத்தா அப்படின்னு நாம் ஹாஜிகள் துஆ செய்யணும். அந்த காலம் மாதங்கிறது 12 மாதத்துக்கு இருக்கிறது ஹஜ்ஜி வரும். அந்த காலம், அந்த நேரம், அந்த காலம் நேரங்கிறது மனிதனோட சேர்ந்து இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் மனிதன் ஆசைப்படணும், துஆ செய்யணும். யா அல்லாஹ் ஹஜ்ஜி போகணும், ஹஜ்ஜி மக்பூலுக்கான ஹஜ்ஜி ஆகணும். இந்த ஹஜ்ஜை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார் நாம் சந்திக்கணும். அந்த தர்பாரிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லணும், அவங்களையும் நாம் சந்திக்கணும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜித் நபியில் யார் 8:40 வக்து 40 வக்து என்ன செய்யணும், இமாம் ஜமாத்தோடு என்ன செய்யணும், மஸ்ஜித் நபியில் தொழுவணும். அல்லனா அது ஒரு பெரிய பாக்கியம். நம்ம நினைக்கிற லேசான பாக்கியம் இல்லை. அதுக்காண்டி முயற்சி பண்ணி போய் நாம் தொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு எல்லா துஆவையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அங்கீகரிக்கிறான், கபூல் செய்கிறான். அதுமான சந்தேகம் இல்லை. ஒரு மனிதன் ஹஜ்ஜிக்கா நியத்து வச்சு இஹ்ராம் கட்டிவிட்டால், ஒரு மனிதன் ஹஜ்ஜிக்கா நியத்து வச்சு இஹ்ராம் கட்டிவிட்டால் அவன் தாம்பத்திய உறவை கொள்ளக்கூடாது, கெட்ட சிந்தனை வரக்கூடாது, கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது, கெட்ட எண்ணத்தோடு சாயந்தரமான பார்வையும் வரக்கூடாது, கேள்வியும் வரக்கூடாது, பேச்சும் வரக்கூடாது. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டால் எந்த விஷயங்களையும் இந்த மனதாகப்பட்டவன் தர்க்கம் செய்யக்கூடாது. ஹஜ்ஜிங்கிறது ஒரு பைத்தியக்கார கோலம். ஹஜ்ஜிங்கிறது ஒரு பைத்தியக்கார கோலம். அதை முதல்ல கட்டுப்படுறது தான், ரெண்டாவது வழிபடுறது தான், மூன்றாவது நிலப்படுறது தான்.
இந்த கட்டுப்பட்டு வழிபட்டு ஒரு மனது நிலப்படுவானால் அந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டால் அவரோடு ஐக்கியமாகிறது. நாம் நீத்து வச்சு அல்லாவோட இதை கொண்டு முதல் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டால் மினாவுக்கு தான் செல்லுவோம். எங்கே செல்லுவோம்? மினாவுக்கு தான் முதல்ல செல்லுவோம். மினால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மூசாவை கண்டேன், இப்ராஹிமை கண்டேன், மினா கூடாரத்தை கண்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நம்ம சுன்னத்துல் அல் ஜமாத் கொள்கையில முழுமையா பின்பற்றி ஒரு ஷேக்கின் கட்டுப்பாட்டுக்கிட்ட இருக்கப்பட்ட முறிது முழுமையா இருக்கப்பட்டு நம்ம பரிமாறப்பட்டால் அந்த மின்னாவில் இருக்கப்பட்ட காலங்களில் அந்த அமலை பரிபூர்ணமாக்கி அதிகமான அந்த இடத்தில் சுகூது செய்யணும். நாம் சுகூது செய்யப்பட்டால் அல்லாஹு ஜல்ல ஸானத்தலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை காண்க வைத்தானோ அதே நபிமார்களையும் அல்லாஹு ஜல்ல ஸானத்தலா நம்ம சில்சிலாவுடைய ஷேகுமாரும் அல்லாஹ் என்ன செய்வான்? காண்க செய்வான். இது சந்தேகம் இல்லை. அடுத்து பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லாங்க, அடுத்த அமல் என்ன அப்படின்னு கேட்டால் நாம் இஹ்ராம் அணிவிச்சுட்டோம். இஹ்ராம் அணிச்ச பிறகு நாம் மினாக்கு தான் முதல்ல செல்லுவோம். மினால எத்தனை நாள் தங்குவோம்? 8வது நாள் தங்குவோம். 8வது நாள் தங்குவோம். 5 வக்த பரிபூர்ணமாக்கணும். லோஹரு, அசரு, மகரிபு, இஷா, ஃபஜ்ர் 5 வக்த எங்கே பரிபூர்ணமாக்கணும்? மினால பரிபூர்ணமாக்கணும். அப்படி மின்னால பரிபூர்ணமாக்க கடமை. ஆனால் நம்ம சபராணிகள் இருக்கிறதுனால நாம் ஒரு மாதத்துக்கு முந்தி போயிட்டா 5 வகுத்து தொழுகணும். நான் ஒரு மாதத்துக்கு இடவுல போயிட்டா நான் அந்த மின்னால மனுஷனும் லோகரையும் அசரையும் ஜம்மு செய்யணும், மகரிபும் இஷாவும் ஜம்மு செய்யணும், ஃபஜ்ர் என்ன செய்யணும்? ஃபஜ்ர் தொழுகிறது எங்கேருந்து கிளம்பணும்? மின்னாலேருந்து கிளம்பணும். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டால் வாகனம் கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும் அப்படின்ட்டு மஸ்ஜிதுக்கு முன்னே கிளப்பி கொண்டு கூட வந்துடுவான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது எப்படி சொன்னோம் அப்படின்னு கேட்டால் ஃபஜ்ர் 5 வக்து என்ன செய்யணும்? பூர்த்தி பண்ணி என்ன செய்யணும்? பூர்த்தி வந்து சூரிய உதயமாக பொழுது என்ன செய்யணும்? அங்கேருந்து கிளம்பணும். அங்கேருந்து கிளம்பப்பட்டு நாம் அரஃபா பிடிச்சிருக்கிறோம். நாம் அரஃபா எத்தனை மணி லொஹருக்குள்ளே அரஃபா போய் சேர்ந்தணும். லொஹருக்கு முந்தி குளிச்சு முடிஞ்சிட்டு நாம் இஹ்ராம் புது ஆடை அணிக்கணும். மின்னால ஒரு ஆடை அணிஞ்சிடும், அரஃபால ஒரு ஆடை தனியாக அணியணும். அந்த ஆடை அணையப்பட்டு அங்கேருந்து அப்படிதான் லோஹரையும் அசரையும் ஜம்மு செய்யணும். எங்கே ஜம்மு செய்யணும்? அரஃபால. லோஹரையும் அசரையும் ஜம்மு செய்யணும். எந்த வக்து மட்டும் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் மகரிபுடைய வக்து மட்டும் நம்ம அந்த இடத்துல இருக்கணும். அப்போ மகரிபுடைய வக்து மட்டும் நாம் அந்த இடத்துல இருக்கப்பட்டு அல்லாஹு ஜல்ல ஸானத்தஆலா அந்த இடத்துல யாரை இறக்குறா அப்படின்னு கேட்டால் முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு ஜல்ல ஸானத்தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் 1,24,000 நபிமார்களையும் வலிமார்களையும் நாதாக்களையும் குத்துமார்களையும் அல்லாஹு ஜல்ல ஸானத்தஆலா அரஃபால இறக்குறான். இந்த அரஃபாங்கிறது நிசப்தமான இடம். நாம் பார்த்துருப்போம். அந்த அரஃபால வெளியே வந்துட்டு அரஃபா விட்டு வெளியே வரும்போது பார்த்துட்டா இந்த ஹாஜிகள் ஒழுங்கு செல்லாமல் வந்திருப்பாங்க. வந்த ஹாஜிகளை அந்த வண்டியில் தூக்கிட்டு வந்து அந்த அரஃபால தரிக்கிறதுக்காக என்ன செய்வான்? வண்டியோடு வச்சிருப்பான். என்ன அந்த ஹாஜி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டான், அந்த அரஃபா சந்திச்சா என்ன செய்யும்? ஹாஜி கூடும் அப்படி வந்துட்டான். ஆனால் அரஃபால அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நாம் என்னென்ன துவாக்கெல்லாம் கேட்குறோமோ அந்த துவாவுக்கு எல்லா நபிமார்களும் ஆமின்னு சொன்னாங்க. அது மாதிரி எல்லா வலிமார்களும் ஆமின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஷேகுமாரும் இதெல்லாம் ஆமின்னு சொன்னாங்க. எல்லா ஆன்மாக்களும் என்ன செய்யுது? ஆமின்னு சொல்லுது. அந்த எல்லா மலக்குமார்களும் ஆமின்னு சொல்லுவாங்க. அல்லாவும் ஆமின்னு சொல்றாங்க. அல்லாஹ் திருமல்ல சொல்லுவாங்க, ஃபதலக்க ஆதம் மின் ரப்பி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறுபட்டு அல்லாஹ்வுடைய சொல்லி கட்டுப்பட்டு மீறி அந்த சஜனத்தில் முனிவுண்ட பழத்தை திங்கப்பட்டு அல்லாஹ் சுருக்கத்தை தூக்கி எறியப்பட்டு எல்லா பக்கம் சுற்றி முடிஞ்சு 2 பேரும் எங்கே வந்து சேர்ந்தான்? ஆதம் ஹவ்வா எங்கே வந்து சேர்ந்தான்? அரஃபா மலைக்கு தான் சேர்ந்தாங்க. சேர்க்கப்பட்ட அல்லாஹ் இந்த ஆயத்து மூலமாக அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான்னு நினைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான்னு சொல்கிறான். இந்த இடத்துல நாம் செய்யும்போது அல்லாஹ் ஸானத்தஆலா நாம் என்னென்ன துவாக்கெல்லாம் கேட்குறோமோ
அனைத்து துவாவையும் அல்லாஹு தஆலா நமக்கு என்ன செய்யறான், அரஃபால என்ன செய்யறான், கபூல் செய்யறான். அதே மாதிரி இந்த அரஃபாலேருந்து கிளம்பி மகரிபு பாங்கு சொன்ன போது நம்ம என்ன செய்யும், கிளம்புறோம். கிளம்பி நாங்கள்லாம் போகக்கூடிய காலத்து ரொம்ப கஷ்டம். என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு கோழி வண்டியில் பிடிச்சி ஏறிட்டோம். கோழி வண்டியில் ஏறினா மகரிபு ஏறி 2 மணி மட்டும் போகிறான் முஸ்தலிஃபாவை தொட முடியல. கடையில் சொன்ன இது சேர மாதிரி தெரியல, மணி 2 ஆயிட்டு, வாங்க சொல்லிட்டு இணையிடும், ஹஜ்ஜே கூடாமல் ஆகிப்படும். அதுலேருந்து கிளம்பி அல்லாஹ் ஜல்ல தாலா அங்கேருந்து பார்த்தா ஒரு வழி தெரியுது, குறுக்கோழியாக விழுந்து போனோம். அல்லாவோட அந்த முஸ்தலிஃபாவுடைய இடங்களை வந்துட்டு அங்கே போய் பிஸ்மில்லா அல்லா நபி மகரிபு இஷாம் ஜம்மு செய்து, மகரிபு இஷாம் ஜம்மு செய்து ஒன்றுக்குலாம் இருக்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒன்றுக்குலாம் இருக்க முடியாது, ஒழிச்சியெல்லாம் போகலாம், நமக்கு நிற்க இருக்கலாம், இருக்கணும்ல, கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ முஸ்தலிஃபாவில் போய் நம்ம என்ன செய்கிறோம், மகரிபும் இஷாவும் ஜம்மு செய்கிறோம். மகரிபு இஷாவும் அந்த ஜம்மு செய்து நாம் திக்ர் ஃபிக்ரில் ஓதுறோம். அல்லாஹு ஜல்ல தஆலா அந்த இடத்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹாஜிக்கு லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு சொல்லுவாங்க. முஸ்தலிஃபா சொல்லும்போது பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அந்த ஹாஜிக்கு என்ன இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு. 1000 மாதங்கள் அமல் செய்த பாக்கியத்தை எங்கே தரான், அந்த லைலத்துல் கத்ரில் தரான். நான் அந்த லைலத்துல் கத்ர் அந்த அந்த இடவுல முஸ்தலிஃபாவில் நாம் என்னென்ன அமல்களை செய்யப்பட்டு என்னென்ன துஆக்களை கேட்குறோமோ, நீங்கள் அமல் செய்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்துல உட்காந்து 10 சலவாத்து சொன்னால் கூட, இஸ்திக்பார் சொன்னால் கூட அல்லாஹ் கபூலாக்கிடுவான். அந்த இடம் தான் அல்லாஹு ஜல்ல சாதாரண நூறை கட்டுறான். ஷெய்தானுக்கு கல் பெறக்கூடிய இடம் எந்த இடம், முஸ்தலிஃபா தான். ஷெய்தானுக்கு கல் பெறக்கூடிய இடம் முஸ்தலிஃபா. இந்த முஸ்தலிஃபா நம்ம மனுஷன் அப்படின்னு கேட்டால், அது எல்லா அமல்களையும் முடிச்சுட்டு கல் பிறக்கணும். 3 நாளைக்கு அடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், கல் பிறக்கணும். கல் பிறக்க அந்த கல்லை கொண்டு எங்கேயணும், ஷெய்தானுக்கு இறைய வரணும். அங்கே அல்லாஹ் எல்லா அமலையும் பரிபூர்ணம் பண்ணி அங்கேருந்து காலை பாங்க சுப்பும் அவனை சொல்லணும். தொழுது முடிச்சுட்டா மக்கள் எனக்கு கிளம்பி எங்கே வரணும், மீண்டும் எங்கே வரணும், மினாக்கு வரணும். மீண்டும் மினாக்கு வரணும். வரும்போது போக சொல்லாது இந்த வாகனங்கள்லாம் கிடைக்கும். போக சொல்லும்போது நமக்கு என்ன செய்யும், வாகனம் கிடைக்கும். கொள்கைனா திக்கி போயிடலாம். அந்த இப்போ ட்ரெயின்லாம் ஓட்டுக்கணும், புல்லட் ட்ரெயின்லாம் ஓட்டுக்கலாம். வரத்துல ஒன்றுமே கிடைக்காது. நம்ம வர வழியை பார்த்தா மாஷிர் மைதானம் தான். பெரிய பெரிய ஆட்கள்லாம் அப்படி பார்த்தா அப்படி சில மௌத்தாய் கூட சில ஆளுக்கு கிடக்கும் வர வழியில், நான் பார்த்துருக்கேன். மௌத்தாய் கூட என்ன செய்யும், சில ஆளுக்கு கிடக்கும். சில ஆளுக்கு அப்படியே நடக்க முடியும், அப்படியே நீட்டி வந்து படுத்திருப்பாங்க. சில ஆளுக்கு குளுக்கோது கூட ஏற்றி கிடக்கும் அந்த இடத்துல. அந்த முஸ்தலிஃபாலேருந்து மினாக்கு வரக்கூடிய பாறை கிட்ட 8 கிலோமீட்டரு. எத்தனை மீட்டரு, 8 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் அந்த இடத்த. அப்படின்னு கேட்டால் நாம் நம்ம ஹஜ்ஜிங்கிறது நம்மளை கொண்டது இல்லை, துவாவை கொண்டு. நாம் யார்கிட்ட பயணம் சொன்னாலும் நான் எனக்கான துவா செய்யுங்க, இந்த ஹஜ்ஜி மக்பூலு தானோம் அப்படிங்கிறது சொந்த பங்கு பகையாக இருந்தால் கூட இணக்கமாக்கி அவங்களோட துவாவை போட்டு என்ன செய்யணும், எங்கே போகணும், அங்கே போகணும். அங்கே போய் அல்லாஹ்வுடைய கொண்டு சிறப்பாக முஸ்தலிஃபா முடிஞ்சு மினாக்கு வரோம். மினால வந்துட்டு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டால், எங்கே போகிறோம், மொட்டை அடிக்க போகிறோம். மொட்டை தான் அடித்தேன். என்ன சொல்லுங்க, ஒரு நாளும் மொட்டை அடிச்சிடலாம், ஒரு நாள் கழிஞ்சு அடிக்கலாம். ஏன்னா மொட்டை அடித்தா தான் குர்பானி கொடுக்க முடியும். குர்பானி கொடுத்தா தான் மொட்டை அடிக்க முடியும். அதனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால், அந்த கவர்மெண்ட்டில் இந்த குர்பானிக்கு பணம் கட்ட இடம் இருக்குது, அங்கே போய் கட்டிட்டா டேட்டை குறித்து தந்துடும். இத்தனை மணிக்கு நீ அடி அப்படி டேட்டை குறிப்பிட்டு தந்துடுவோம். அத்தனை மணிக்கு சேர்த்துக்கலாம். அதுக்காக மொட்டை என்ன செய்யும், அத்தனை மணிக்கு என்ன செய்யணும், மொட்டையை அடிச்சுட்டு 3 நாள் செய்தான கல்லறை போகணும். 3 நாளைக்கு என்ன செய்யணும், அந்த செய்தானுக்கு கல்லறை போயிட்டு வரும்போது தெரியுமா, அப்போ தான் நம்ம ஊர் நம்ம கையில் இருக்காது, அவ்வளோ நெருக்கடியாக இருக்கும். நெருக்கடியாக இருக்கும், அவ்வளோ நெருக்கடியாக இருக்கும். அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எங்கே வரணும், காபத்துல்லாவுக்கு வரணும். திருப்பி எங்கே வரணும், காபத்துல்லாவுக்கு வரணும். காபத்துல்லாவுக்கு வந்தாச்சுன்னா ஒரு சுத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். எப்படி இருக்கும், ஒரு சுத்துக்கும் 1 மணி நேரம். அசைஞ்சுதான் போவோம் அந்த 3 நாளையில். அந்த தவாபு 7 தவாபை முடிச்சுட்டு 60 நிமிஷம் சபா மருவா ஓடணும். அது இஹ்ராம்லாம் கிடையாது, நம்ம போட்ட சட்டைகள் தான். என்ன அன்னைக்கு என்ன ஆடை அணிச்சிருக்கோமோ இஹ்ராம் கிடையாது.
சபா மரம் ஒரு 2 ரக்காத்து, அதோட என்ன ஆகிடும், ஹஜ்ஜி பரிபூர்ணமாகாது. ரெண்டாவது திரும்பி எங்கே வரணும், மினாவுக்கு வரணும். மினாவில் தங்கியிருந்து நாம் இபாதத் செய்யப்பட்டு 13 கிளம்பி வந்துடலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் 14 முடிச்சுட்டு தான் வர சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் 14 முடிச்சுட்டு தான் வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக அல்லாஹ்வுடைய கிருபை சிறப்பாக அல்ல பரிபூர்ணமாகிடும். இது ஷரியத்துடைய அச்சு, இது ஷரியத்து அச்சு. இந்த ஹஜ்ஜி எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் துஆக்களோட செய்யணும். வாழ்க்கையில் ஹஜ்ஜி போன ஆசை வந்துட்டா முதல்ல துவா கேட்கணும். முதல்ல என்ன செய்யணும், துவா கேட்கணும். இந்த துவாவின் அடிப்படையில் ஹஜ்ஜி வரும்போது தான் நமக்கு என்ன செய்யும், எல்லா விஷயமே லேசாகும். அதே மாதிரி உணவு விஷயங்கள்லாம் இப்போ அல்லாஹ் சிறப்பான என்ன செய்யுது, கிடைக்குது. நாங்கள்லாம் போகிற காலத்தில் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், இப்போ தெண்டில் வந்து ஓட்டு மாவு, அல்வா, அது என்னது வாழைப்பழத்தை போட்டு பிணைஞ்சி ஓட்டில் பிடிப்பான். பிடிச்சா முதல்ல வாத்து முட்டை தண்டி வரும். அது அது ஒரு கோழி முட்டை தண்டி போகும். அது போக போக குருவி முட்டை மாதிரி வந்துடும். என்ன என்ன இல்லாத ஓட்டமாக வாங்கி தான் போட்டால் அது உணவு. காலைல பசியாலும் சரி, மத்தியானம் சோறும் சரி, அங்கெல்லாம் கிடைக்காது. இப்போ எல்லாம் விட சிறப்பாக இப்போ ஹஜ்ஜிக்கெல்லாம் வந்து சாப்பாடு நேரில் கொடுக்கும். நாங்கள்லாம் போகிறக்கா டீலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இது வந்து ஷரியத்தில் வச்சு தரீக்கத்துடைய ஹஜ்ஜி இருக்கு. அதை லேசாக சொல்லி முடிச்சார் இன்ஷா அல்லாஹ். இந்த கல்பு காபா, இந்த கல்புல அல்லாஹ் 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 நிலை கொள்ளணும். இந்த ரூஹு இந்த கல்பை சுத்தும் போது தவாபு, இந்த ரூஹு இந்த கல்பை சுத்தும் போது தவாபு. இந்த ரூஹு நாசித்து உள்ள போய் நம்ம உள்ள தரிக்கும் இல்லை, அந்த மூச்சை இழுத்து உள்ள வைக்கும்போது முதல்ல அந்த கல்லீரல் இருக்குல்ல அதுக்குள்ளே தான் போகும் மூச்சு. அதுக்குள்ளே போய் இப்போ சுத்தமாகி வரும், அது வினா. ரெண்டாவது எலும்பு எங்கே போகும் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய நுரையீரல் இருக்குல்ல அதுக்குள்ளே அந்த மூச்சு தரிக்கும், அது விரியும், அது அரஃபா. அடுத்து எங்கே போகப்பட இந்த மூச்சு எங்கே போட்டால், அடுத்து பித்தீரல் பல்குத்தியிலிருந்து அதில் போகும், அது முஸ்தலிஃபா. இது முஸ்தலிஃபா. அந்த மூச்சை ஃபாஸ் அண்ட் ஃபாஸ் உள்ளத்தால் அல்லாஹ் நினைக்கிறது, நாவால் அல்லாஹ் துதிக்கிறது, ரூஹால் அல்லாஹ் செய்யுது உணர்த்துறது, இந்த மூச்சு ஏச்சரங்க செய்யுது. இது உள்ள ஹஜ்ஜி. உள்ள ஹஜ்ஜி அந்த ஹஜ்ஜி செய்யும்போது நமக்கு நம்ம எண்ணம் மாறும் இல்லை, நம்மளுடைய எண்ணங்கள் மாறும் இல்லை. இந்த எண்ணத்தை மாறும்போது அல்லாவே நான் பார்த்தவனா இருக்குன்னு சொல்லும்போது தெரியுமா, இந்த இடத்துல அல்லாஹ் நிலைநிறுத்தணும் தெரியுமா, இது ஷைத்தானுக்கு கல் எறியுது, இது ஷைத்தானுக்கு கல் எறியுது. அடுத்த என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம மூச்சு வலது பக்கமாகட்டும் இடது பக்கமும் வரும் இல்லை, வரும்போது சஃபா மருவா. இந்த மூச்சு வலது பக்கம் வரும்போது சஃபா, இடது பக்கமாக வரும்போது மருவா. அப்போ நாம் ஏறாம நிலவிலேருந்து எப்படி கேட்போம்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் லா முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஃபாயில இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் லா மஅபூது இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் லா மக்சூத இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஹய்ய இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் லா கய்யூம இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் லா மௌஜூத் இல்லல்லாஹ்னு என்ன செய்யறான். இந்த ஹஜ்ஜி செய்கிறோம், அப்படி ஈராம் கொடுக்குறது மனசு அந்த அமலை என்ன செய்யறான், முதல்ல ஆரம்பித்து மீறி 3 தடவை சொல்லிட்டு என்ன செய்யணும், நீர் வச்சு நிலவுலேருந்து என்ன செய்யணும், உட்காரணும். அப்போ அதில் நமக்கு வந்து குருபானி அப்படிங்கிறது இந்த 14 நாளும் இந்த இடத்துல வந்து விடாமுயற்சியாக நாம் வந்து செய்யப்பட்டு அதில் அர்ப்பணிக்கிற திரும்ப அதை என்ன செய்யுது குருபானி. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு அடுத்த வாரம் சிறப்பாக நல்லபடியாக சிறப்பாக விளக்குறேன். அல்லாஹ்வுடைய இது கொண்டு நம்ம ஹலீஃபா அவர்கள் ஹஜ்ஜி போகணும் நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் டிக்கெட் டேட் இன்னும் வரல, அதுவும் சிறப்பாக வரணும், பயணமாக அவருக்கு பூர்த்தி ஆகணும். இல்லை அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அவர் ஹாலவால் பயணம் இருக்காரோ பறக்கிறாரோ எப்படின்னு சொல்ல முடியாது என்ன. அதனால் இன்றைக்கி வந்திருக்காங்க. நாம் எல்லாமே அல்லாஹ் நம்ம துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நம்ம முறிதுகளில் எல்லா கலீஃபாக்களும் எல்லா முறிதுகளும் எல்லா முஹிப்புகளும் ஹாஜி ஆகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு. அதே மாதிரி நாம் துஆ செய்துட்டு வந்திருக்கேன், நான் ஹஜ்ஜி போகிற துஆ செய்துட்டு வந்திருக்கேன். அல்லாஹ் சிறப்பாக ஹாஜி ஆக்கி தருவான், எவ்வளவு சந்தேகம் இல்லை. அல்லாஹ் நம்ம சலாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிடுவோம், அவங்க நம்ம மூலமாக சலாத்தை சொல்லுவாங்க. அல்லாஹ் சலாத்துல நமக்கு எல்லா வகையும் நட்பாக்கி தந்து எல்லா ஆஃபியத்தையும் தந்து நம்ம
நம்ம தாயினுடைய பாவத்தை மன்னித்து, நம்முடைய பாவத்தை மன்னித்து, உற்றாருடைய பாவத்தை மன்னித்து, முஸ்லீம்களை ஆண்களோட பாவத்தை மன்னித்து, எல்லா வகையான ரஹமத்து, பரக்கத்து, ஆஃபியத்து, தௌலத்து, இல்மு, ஹிதாயத்து, இபாதத்து எல்லாம் அல்லாஹ் தந்து அருள்பல் செய்வானாம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.